ஹாய் யூஎஸ் வெல்கம் பேக் டு மடிப்பாக்கம் லோகேஷ். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஏலகிரி மலை போயிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கொடைக்கானல் மலை போகிறோம். கொடைக்கானல் மலை வந்து பார்த்திங்கன்னா பழனி டு கொடைக்கானல் பைக் ரூட்டை ஜாலியாக பைக்கில் ரவுண்ட் போகிறோம். கொடைக்கானலில் வந்து நம்ம என்னென்ன பிளேஸ் பார்க்க போகிறோம்னா கொடைக்கானல், பூம்பாறை, மன்னவனூர், அதுக்கப்புறம் பூக்கள், அது சுற்றி இருக்க வில்லேஜஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணோம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பழனி டு கொடைக்கானல் மலையில் வந்து பைக்கில் போயிட்டுருக்கோம். சீனரிலாம் சூப்பராக இருக்குது. ரோடு ரொம்பவே சின்ன ரோடு, அப் அண்ட் டவுன் வந்து வண்டி அதில் தான் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக ஒரு நல்ல ட்ரைவாக தான் இருக்குது. இந்த ரோடு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்படியே போயிட்டுருக்கு. நிறைய பைக்கர்ஸும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. மேலே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். மங்கி ஒன்று எங்களை ஃபாலோ பண்ணி நின்றுருக்கு. உட்கார நம்ம கொடைக்கானல் செக் போஸ்ட் வந்துட்டோம். இது வந்து டோல், பைக்குக்கு வந்து நம்ம டோல் கட்ட தேவையில்லை. பட் காரு, வேனு, பஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம வந்து டோல் கட்டணும். ஸோ இதுதான் வந்து டோல். கீழே வந்து நம்ம அடிவாரத்தில் வந்து செக் போஸ்ட் இருந்துச்சு. பட் செக் போஸ்ட்டில் நம்ம எதுவும் கேட்கல. ஸோ நேராக நம்ம டோல் பார்த்துட்டோம். டோல் பார்த்துட்டு டோல் ஏறி இறங்கின உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சில்வர் ஃபால்ஸ் தான் வரும். சில்வர் ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸு. இது வந்துச்சுனாலே நம்ம வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோன்னு அர்த்தம். பைக்கில் நான் ஃபஸ்ட் டைம் வரதால இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பைக்கில் எனக்கு இதை பார்க்குறதுக்கு. நம்ம ஸ்கூல் ட்ரிப்பு, ஆஃபீஸ் ட்ரிப்பு இதெல்லாம் போகும்போது பஸ் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வரா மாதிரி இருக்கும். பட் அது ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஓன் பைக்கில் நம்ம பைக்கில் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஒரு இடத்துக்குமே வந்து நம்ம பைக்கில் போகும்போது வந்து அது வேறு ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் அதை பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதை அனுபவிக்க முடியும். ஸோ நல்லா இருந்துச்சு. முட்டைக்கோஸ் தோட்டம் பார்க்குறீங்களா? கோஸ் தோட்டம், காலிஃப்ளவர் தோட்டம், கேரட்டு எல்லாமே இங்கே இருக்குது. முட்டைக்கோஸ் தோட்டத்தில் பாலா நின்றுட்டு இருக்கான். கோஸ் தோட்டம் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கோஸ் தோட்டத்தை நேரில் பார்க்குறேன். நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஒரு கூலிங்காக நல்லா இருக்குது. ஸோ அதனால எல்லா காய்கறியும் இங்கே விளையுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முட்டைக்கோஸ் இருக்குது, கேரட் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் நம்ம ஸ்டேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம மார்னிங் வந்து பார்த்தோம். அதுதான் ஆரஞ்சு தோட்டம். இங்கே வீடெல்லாம் ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காங்க. அது இந்த வீடை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடெலாம் நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஏரியா. நம்ம சென்னையில் வந்து வேறு மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துட்டு இங்கே நம்ம வந்தோடனே நமக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. மேபி இங்கே ரொம்ப நாள் இருந்தால் நமக்கு போர் அடிக்குமான்னு தெரியல. இப்போ வந்து எனக்கு செம்ம ஜாலியாக ஒரு ப்ளசண்ட்டாக நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது வர்றது எல்லாமே ஒரு நல்லாயிருக்கு. அதுவும் நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுறது தான் மெயினாக சொல்லணும். ஸோ அது வந்து இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பூம்பாறை போயிட்டுருக்கோம். பூம்பாறை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது கொடைக்கானல்னாலே பூம்பாறை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. முன்னாடி வந்து கொடைக்கானல்னால் கொடைக்கானல் மட்டும் சொல்லுவாங்க. இப்போ பூம்பாறை, மன்னவனூர்னு சொல்லிட்டு நிறைய அதை பற்றி டீட்டெயிலாம் தெரியுது. ஸோ நானும் அதை வச்சு தான் பூம்பாறை போயிட்டுருக்கேன். பூம்பாறையில் வந்து நம்ம ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகர் கோயில், அதாவது தசபாசானத்தில் செஞ்ச கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சும்மா போய் பார்த்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ரூட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரோடு நம்ம கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை வந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. நம்ம அதான் மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது, செம சீனிக்காக இருக்குது. நீங்கள் ட்ராவலுக்கு வந்தீங்கன்னா நம்ம அந்த குணா குகை, அந்த மற்ற பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டால்ஃபின் நோஸ் இதெல்லாம் வந்து ரெகுலராக பார்க்குற பிளேசஸ்ஸு. அதை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏரியாவும் பார்க்கலாம். இங்கேருந்து பூம்பாறை போயிட்டு பூம்பாறையிலேருந்து மன்னவனூர் அப்படி போகிறத பிளான் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரோடும் சூப்பராக இருக்குது. நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போது. கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எப்போ மழை பெய்யும் எப்போ பனி அடிக்கும்னு தெரியல. ஸோ எங்கள் நல்ல நேரம் இப்போ மழை பெய்யல, அதனால் பைக்கில் ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த காற்று சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ் ஏராக இருக்குது. காலையில் நம்ம சீக்கிரம் இருந்து கிளம்பிட்டோம். டைம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சீக்கிரம் சொல்லிட்டு 8-9 நினைக்காதீங்க, ஏன்னா இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வந்து காலையில் 7 மணிக்கெலாம் இருட்டாக தான் இருக்குது விடியலை. ஹில்ஸில் நம்ம பைக்கோ காரோ எது ஓட்டும் போது ரொம்ப கவனமாக ஓட்டணும். ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்க தெரியாது. ஸோ அந்த ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்பவே பொறுமையாக கவனமாக ஓட்டிகிட்டு போகணும். ஃபோக்கஸ் வந்து டிரைவிங்கில் இருக்கணும். நம்ம நேச்சர் வந்து நம்மளை வந்து கூப்பிடும், அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் ஆபத்தில் மாட்டிப்போம். ஸோ கவனமாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும் ஹில்ஸில். பைக்கே இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா கார் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்க அதை பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மட்டும் வண்டி ஓட்டுருங்க. இல்லைனா வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்கிட்ட வண்டியை கொடுத்து நம்ம பின்னாடி உட்காந்துக்குவோங்க. அதுதான் பெட்ரு. கோயில் இங்கே நம்ம குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு வந்தோம். கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா ஜாலியாக வந்துட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருக்குது கோயில். சின்னதாக நம்ம பழனியில் பார்த்த மாதிரி இருக்குது சாமி சிலை. ஸோ பழனியை முடிச்சுட்டு பைக்கில் வந்தோம். வந்துட்டு இந்த கோயிலை முடித்தோம். நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்னிங் பைக்லாம் வாங்க. நெக்ஸ்ட் எங்கெங்கே போகிறோம் எங்களுக்கே தெரில. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பைக் ட்ரிப்லேயே தான் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். பைக்கில் நம்ம எங்கே வேணுமோ நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்ப்போம். ஊரா போஸ்ட் ஆஃபீஸ். தேன் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி சுத்தமாக பாட்டிக்கிட்ட மலைப்பூண்டு வாங்கிட்டு நம்ம டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மன்னவனூர் லேக் போயிட்டுருக்கோம். மன்னவனூர் லேக்கு ப்ளஸ் கூக்கல் அந்த மாதிரி போர்டில் என்னென்னலாம் நமக்கு பிளேசஸ் போட்டிருக்காங்களோ அந்தந்த பிளேஸ்லாம் வந்து போயிட்டுருக்கோம். பிளான்லாம் இல்லை, அன்பிளான்டாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ மன்னவனூர் பார்த்தும் போயிட்டுருக்கோம். மலைப்பூண்டு ஏன் இங்கே வாங்கினோன்னா இங்கே பூண்டு வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸ் மட்டும் இல்லாமல் இந்த பூண்டில் வந்து கொஞ்சம் மருத்துவ குணம்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த பூண்டை வாங்கினேன். நம்ம சென்னை விட அவங்க சாம்பிள் ஒன்று கொடுத்தாங்க அந்த பாட்டி. ரொம்ப காட்டமாக இருந்துச்சு. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க. இன்னும் என் வாயில் வந்து அப்படியே அந்த இதோட இருக்குது. ஒரே ஒரு சின்ன பொருள் தான் எடுத்து கிடச்சேன். அது செம காரமாக அந்த பூண்டோட எஃபெக்ட் ஹெவியாக இருக்குது அந்த இதில். ஸோ அது வந்து வாங்கிட்டோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா, 100 ரூபா, 350 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. கிலோக்கு சொல்கிறேன். அந்த உடைக்காமல் அந்த இது அவங்க பதப்படுத்தி வச்சுருக்கிறது வந்து 350 ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மலாக குவாலிட்டி வச்சு பிரித்து வச்சுருக்காங்க. சின்னதாக இருக்கிறது வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்குது 150 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் எது ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. மேபி பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் அது எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரியல எது அந்த பாட்டி சொன்னதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். பட் அந்த பாட்டியை வந்து ஜென்யூனாக நல்லா தான் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம அதை வாங்கிட்டோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதை இந்த ரூட் வந்து மன்னவனூர் லேக் ரூட்டு தான். பட்டு ரூட்டு வந்து நம்ம இருட்டிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. போகிறதே பொறுமையாக ஜாலியாக போகிற மாதிரி இருக்குது.
பார்த்துட்டு தான் வந்து பூம்பாறை வில்லேஜ். அந்த வில்லேஜ் நடுவில் தான் வந்து அந்த குழந்தை வேலப்பர் கோயில் இருக்குது. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வந்துட்டு சைடில் வந்துட்டு இருந்தோம் ரோடு மன்னவனூர் போகிற வழியில் வந்து நின்று நம்ம வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இங்கேருந்து அந்த கல்டிவேஷன்லாம் பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. செம்ம டெம்பரேச்சர். என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குது. நல்லா இருக்குது. பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்குது. அட்டகாசமாக நிறைய பைசன்ஸ் வந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பைசன்ஸ் வந்ததுக்கான எல்லா தடையுமும் இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக போகிறோம். அங்கே ஒரு டேம் மாதிரி இருக்குது, செக் டேம் மாதிரி. அதை என்னன்னு போய் பார்ப்போம். இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு நல்லா இருக்குது. நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டெம்பரேச்சர் ஆனால் செம்ம இதுவாக இருக்குது. வியூ சூப்பராக இருக்குது. நம்ம மன்னவனூர் சிட்டி ரீச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து மன்னவனூர் சிட்டி. இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இதுவும் ஒரு சிட்டி போல் இருக்குது. அந்த கொடைக்கானல் ஒரு சிட்டி, பூம்பாறை ஒரு சிட்டி. சிட்டி மீன்ஸ் அது ஒரு அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஜங்ஷன், ஒரு மெயினான ஏரியா மாதிரி. ரொம்ப வில்லேஜ் மாதிரி இல்லாமல் ஒரு ஜங்ஷன் மாதிரி. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. அங்கங்கே ஒரு கல்டிவேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி கேரட் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, கோஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது. ஸோ அதை தவிர வந்து நம்ம ஆரஞ்சு, இந்த ஸ்ட்ராபெரி இதெல்லாமும் பண்ணுறாங்க. பட் எங்கேன்னு தெரியல. ஆரஞ்சு பண்ணுறாங்களான்னு தெரியல, பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இன்டீரியர் போய் பார்த்தா தெரியும். இப்போ வந்து மன்னவனூரில் வந்து 2 ஸ்பாட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து மன்னவனூர் லேக்கு, இன்னும் வந்து போட்டு ஷிப்பு ஃபார்மு. ஸோ இதுதான் வந்து ஆட்டு பண்ணை மூடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் கமர் தெரியல. அதுக்கு என்ன கேட்டு பார்ப்போம். ஆனால் ஆட்டு பண்ணை ஓப்பனில் இருக்கா? ஓகே, இது க்ளோஸில் இருக்குது. இப்போது ஓப்பனில் இருந்தால் நம்ம போய் பார்க்கலாம். பட் க்ளோஸில் இருக்குது. காலையில் டிஃபன் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸாக வந்தது தான் மன்னவனூர் லேக்கு. லேக் வந்து
இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறோம். அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் ஃபுல் ஃப்ளிஜாக முடிக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே லேக் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஓகே. லைவ் ஜாயின் பண்ணுங்க. லைவ் ஜாயின் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. இது நல்லா இருக்கும் பாருங்க. எல்லாமே சின்ன சைஸோ இப்படிதான் இருக்குமா? அவ்வளோதான். இந்த பரிசல் ரைடுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 100 சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 30 ரூபா வாங்குறாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க என்ட்ரி உள்ளே வரத்துக்கு. இங்கே வந்து படகு நீங்கள் போகணுன்னா வந்து 100 ரூபா.
படகு தவிர இங்கே வந்து ஜிப்லைன் இருக்குது, ஹார்ஸ் ரைட் இருக்குது. நம்ம இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஜிப்லைனும் ஹார்ஸும் வந்து இல்லை இப்போதைக்கு. மேபி அடுத்த டைமில் இருக்குமா என்னன்னு தெரியல, மெயின்டெனன்ஸில் இருக்குன்னு நாங்கள். ஸோ பரிசல் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பரிசலில் போகிற ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் கூப்பிட்டு போயிட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு வருவாங்க போல இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சீனரி செம்மையாக இருக்குது. நீங்களும் வாங்க, அடிக்கடி ட்ரிப்லாம் போங்க. மந்த்லி அட்லீஸ்ட் 3 மந்த் வந்து ஒரு வாட்டி ட்ரிப்பு போகணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வியூவர்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். வியூவர்ஸ் வந்து நம்ம எப்போயுமே வந்து வியூவர்ஸ்ல எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து டைம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இது வந்து என்னோடய பர்சனல் கருத்து. நானும் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுறேன். ஒரு ரீல்ஸ் பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல ரீல்ஸாக இருக்குது, 2 ரீல்ஸ் பார்க்கலான்னு பார்த்தோன்னா அது அப்படியே வந்து என்ன ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து புக் ரீடிங் ஹேபிட் வந்து கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதாவது நான் 10th படிக்கும்போது ஒரு புக் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் புக் ரீடிங் ஹேபிட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வெற்றிகரமாக ஒரு புக் முடிச்சிட்டேன். இக்கிஹைன்னு ஒரு புக்கு. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஜப்பனீஸ் பற்றி ஒரு புக்கு. அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க எப்படி அந்த லைஃப்பை கொண்டு போகிறாங்க, எப்படி வந்து அவங்க டே டு டே லைஃப் இருக்குன்றதை பற்றி அந்த புக்கு. அது வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஃப்ரீயாக இருந்தால் படிங்க. ஸோ அதை தவிர வந்து இப்போ வந்து 7 தலைமுறைகள் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன். அந்த ரூட்ஸ் புக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ரூட்ஸ் புக்ஸோட வந்து அதோட நான் பாதி முடிச்சிட்டேன். அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆஃப்ரிக்கர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கடத்தி கூப்பிட்டு போனாங்க, ரொம்பவே கஷ்டப்படுத்தி கடத்தி கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதோட ஸ்டோரி சொல்கிறாங்க. அவங்க இன்டெப்த்தாக சொல்கிறாரு. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நான் தமிழ் புக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்பயுமே. அதான் கொஞ்சம் ட்ரீம் லெவலில் கொண்டு போவோம் நீங்கள் புக் படிக்கும்போது. ஸோ அது வந்து 7 தலைமுறைகள் ரூட்ஸ் அமேசானில் இருக்குது. ஸோ அதை வாங்கி நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு புக்ஸாக வாங்கி ரீட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நம்மளோட கற்பனை திறன் வளரும். அது போக வந்து நம்ம ரீல்ஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ அட்வைஸ். Matías Roma.
வண்டி கார் வருது. அங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கே போய் தண்ணி வர சவுண்டு கேட்குது. அதோ போறாடி எங்கே முன்னாடி போனால் தெளிவாக இருக்கேன். ஃபால்ஸா? இந்த ஃபால்ஸ் இதோ கரெக்ட். இந்த ஃபால்ஸ் கனெக்ட் பண்ணுவோம் நான். பயங்கரமான ஃபால்ஸ் போல அது. இங்கேருந்து இங்கே இறங்குமா? அது வேணாம், அது ரிஸ்க்கு. ஸ்டேக்கு தான், லக்ஸுரி கேம்ப். ஆமாம். நம்ம ஏலகிரியில் மாங்காய் திருநா மாதிரி இப்போ இங்கே கேரட் திருட வந்திருக்காங்க தம்பி. ரேபிட் மாதிரி அவன் பாட்டு கேரட்டை திருடிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம். ஒன்று கூட வரலையா? சரி, நான் ட்ரை பண்ணுறேன். வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த கேரட்டை யூஸ் பண்ணுறதுக்காக கேரட்டை வச்சு மேகி செய்யலான்ட்டு இருக்கோம். ஸோ நம்ம இங்கே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதால எப்படி இதை பண்ணலான்னு சொல்லிட்டு இதோ நம்ம கேரட்,
அந்த கேரட்டை வச்சு தம்பி வந்து மேகி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. கிட்டில் வச்சு மேகி, கேரட் எப்படி கட் பண்ண போகிறோம், கிட்டில் எப்படி மேகி செய்ய போகிறோன்றத வீடியோவில் பாருங்கள். கேரட்டை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணது கரெக்ட் தான். தண்ணி போட்டுக்கு ஒருத்தர் இருக்கான். நைஃப் தேடிட்டு இருக்காரு. ரெண்டு மேகி இருக்கு. ஏதோ ஒரு கார்டு எடுக்கிறாரு. மெட்ரோ கார்டு, சிங்கார சென்னை கார்டு வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். கேரட்டை பிஃபோர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கட் பண்ண முடியுமோ தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பழைய பாண்டியராஜன் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, லிஃப்ட்டுக்குள்ளே வந்து அவர் சமைப்பார், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வருது. இப்போ நாங்கள் இந்த கேரட் அந்த லிஃப்ட்டில் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செட்டப் வச்சுருப்போம், குக்கிங் செட்டப்பு. ஸோ அதில் வந்து அழகாக ஒரு குக் பண்ணுவார். அந்த சீன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி நம்ம மேகி அரைக்கலாம். குட்டியாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், நல்லா இருக்குது. போட்ட மாட்டிக்கலாம். தண்ணி பார்த்தாலும் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கணும். லைட்டாக என்ன ஊற்றிக்கலாம். மட்டன் மேகி மட்டன் அது எடுக்கவே இல்லைடா. அது ஒரு மாதிரி இதுவாயிரும்டா, அது ஒரு மாதிரி ஜாம் ஆயிடுவான்டா. சரி பரவாயில்ல போடு. அடிப்படி போகுது. கலர் நம்ம இதை ஆஃப் பண்ணிடா. சக்ஸஸ்ஃபுல்லி மட்டன் மேகி செய்யலாம். மட்டன் மேகி ப்ளஸ் சூப். சூப் ஓகேவா பாரு. சூப்பில் இறங்கிடுச்சு. தண்ணி எப்படி இருக்கு? தண்ணி செம கூலிங்காக இருக்கு. அம்மா அவசரப்பட்டு இறங்கினா இதுக்கு மேலே போக மாட்டேனா, வரல. இதில் காலை வச்சு குளிக்கிறதுக்கு இதுதான் ஒட்டக்கிணல் ஃபால்ஸ். பாலகுமார் வந்து குளிக்கிறதுக்காக நான் கேட்டிருக்கேன். ஆனால் குளிர் ரொம்ப பயங்கர குளிராக இருக்குன்றான்.
மிஸ்ட பாரு, மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது கொடைக்கானல். சம்மர் சீசனாக இருக்குது. நவம்பர் மந்த் இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த சீசன் சூப்பராக இருக்குது. ஃபால்ஸ் வந்து நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், ஃபால்ஸ்லையும் யாரும் இல்லை. காலையில் இப்போ வந்து டைம் வந்து ஒரு 9 மணி ஆகுது. காலையில் டேரெக்டாக வந்துட்டு இது வட்டக்கிணறு ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ்லாம் வந்தால் கூட அங்கே ஜாலியாக விளையாடலாம். ஸோ ஒரு நல்ல ஃபால்ஸ் இது. நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிடுது. நாங்கள் இந்த அப்படியே சீனரிலாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு அப்படியே செக் அவுட் ஆகி போகலான்னு இருக்கோம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க. தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானல் 2012 நாங்கள் உள்ள போவோம். என்னடா ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஒன்றுமே தெரியலடா. கோயில் கரெக்ட், விநாயகர் கோயில். இதான் தானே அங்கே ஏதோ ஊற்றுது. ஃபால்ஸ், மிஸ்டுக்குள்ள ஃபால்ஸ். கொடைக்கானல் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இதுதான் கொடைக்கானலோட கிளைமேட். ஒண்ணுமே தெரியல. டைம் என்ன இப்போ? 10:30 காலையில 10:30 மணி. எப்படி இருக்கு? மிஸ்ட்ல இறங்கிட்டோம். இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்குது, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி டைம்லாம் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும் கொடைக்கானல். அதுவும் இவ்வளோ மிஸ்ட்டு. நாங்கள் இருக்கிற இடமே ஒன்றுமே தெரியல. இந்த ஒரு ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ். ஏதோ இந்த வால்பேப்பரில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வால்பேப்பரில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது. போங்கப்பா. கொடைக்கானல் ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா மக்களே? டைம் 11 மணி, காலையில் 11 மணி. அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க.
How much? 100? Yeah. நான் கடிச்சுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மண்டல்ல ₹80 வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒன்றுமே தெரியல. ఉంది வியூவர்ஸ் ஃபைனலாக நம்ம குணா கேவுக்கு வந்துட்டோம். குணா கேவில் வந்து செம கூட்டம், ஃபுல்லாமே வந்து மஞ்சுமல் பாய்ஸாக இருக்காங்க. இவ்வளோ மிஸ்டாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் மிஸ்ட்டு கிளியர் ஆகிருக்கு. எல்லாமே கேரளா பீப்புள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் வந்து ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே பயங்கர வைப் பண்ணிவிட்டு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் இந்த வீடியோ போயிருக்கு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஃபுல்லாக பார்த்துனா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். நீங்களும் என் கூட டிஜிட்டல் ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் வந்திருக்கும் பைக்கில். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போகலாம் பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுவோம். itu pun dari